இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் கனி மன்னா அனுதினம் நீர் வணைந்திடுமே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல விலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அன்பரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களை உருவாக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்துக்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் வாயிலாக இன்றைக்கு ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறவர் நீர் மாத்திரமே அப்பா. ஆவியானவரே, நீர் பேசுங்க, நீர் பேசுங்க. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசுங்க. எங்கள் வாழ்க்கையை நீ ஒளிமயமாய் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையை உமக்கு பிரீதியான ஒரு வாழ்க்கையை மாற்றுவீராக. அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர், அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே பல அதிசயங்களை செய்தார், பல அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் இதை குறிப்பிடும்போது, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எழுதி கொண்டே போனால் இந்த உலகத்திலே புத்தகம் போதாதாம்.
அந்த அளவுக்கு என் தேவன் அற்புதங்களை செய்தார். நாம் சுவிசேஷ நூல்களிலே ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது அவர் செய்த அதிசயங்கள்ல ஒரு 5% கூட இருக்குமான்னு எனக்கு தெரியவில்லை. இந்த அதிசயங்களை தேவன் ஏன் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். தேவன் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தும்படியாக இந்த அதிசயங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். இங்கே கவனியுங்கள், ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டவனாய் காணப்படுகிறார். இந்த லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்று கவனிங்க. 2ஆம் வசனம், 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான் என்று சொல்லி எழுதுகிறார். இவன் ஒரு கொடிய வியாதிக்குள் ஆகிறான். அந்த வியாதி அவனை எங்கு அழைத்து செல்கிறது என்று சொன்னா மரணத்துக்கு. அப்போ மரண தருவாயிலே இருக்கிறான் என்று நாம் காண முடிகிறது. மத்தேயு அதனுடைய 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இதே சம்பவத்தை நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் கொடிய வேதனைக்குள்ளாய் இருந்தான் என்று சொல்லி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள். அப்போ ஒரு விதத்துல நம்ம 2 காரியத்தையும் 2 பகுதியும் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. என்ன அது? 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த திமிர்வாதமான அந்த கொடிய நோய் அவனுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறதா இருக்கிறது. வேதனையை மாத்திரமல்ல, மரணத்தை கொடுக்கிற ஒரு வியாதியாய் காணப்படுகிறது. அப்படின்னா அந்த 100க்கு அதிபதி இந்த வேலைக்காரனை பல மருத்துவர்களிடம் எடுத்து சென்றிருக்க கூடும். ஏன்னா இந்த 100க்கு அதிபதி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரன் அவனுக்கு சாதாரண வேலைக்காரன் அல்ல. லூக்கா எழுதும்போது சொல்றாரு பிரியமான வேலைக்காரன். சோ 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரன் ரொம்ப அதிகமா என்ன செஞ்சிருக்காரு? நேசித்திருக்கிறார். அப்படின்னா நேசித்திருக்கிற ஒரு வேலைக்காரனை சும்மா விட்டுருவாரா? மரண அவஸ்தையில இருக்கிறானே, நிச்சயம் அவன் பார்க்காத மருத்துவர்களே இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவன் ஒரு 100க்கு அதிபதி, சாதாரண ஒரு பதவியில இல்ல. ரோம சாம்ராஜ்யத்திலே 100க்கு அதிபதி என்ற பதவி மிகவும் கனத்திற்குரிய ஒரு பதவி, அதிகாரம் நிறைந்த ஒரு பதவி. அவனுக்கு கீழே 100 போர் சேவைகள் இருக்காங்க. 100 சோல்ஜர்ஸ் உடைய பெட்டாலியனுக்கு தலைவன் தான் யாரு? 100க்கு அதிபதி. இதை தவிர்த்து வேலைக்காரர்கள் அவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட 100க்கு அதிபதி பதவி, உயர் பதவியுடையவன், அதிகாரமுடையவன், நல்ல பணம், செல்வங்கள் நிறைந்தவன். அப்படின்னா நிச்சயம் என்ன செஞ்சிருப்பான்? பல மருத்துவர்களை சந்திச்சிருப்பான். மருத்துவர்களே அவன் வீட்டை தேடி வந்திருப்பார்கள். ஆனால் இந்த வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கவே இல்லை. சில வியாதிகள்லாம் என்னதான் மருத்துவர்கள் போராடினாலும் அவங்களுக்கு சுகத்தை தர முடியாது. ஆனால் நம்மை படைத்த தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அற்புத விதமா என்ன செய்வாரு? சுகத்தை தருவார். மருத்துவர்களே கண்டு அதிசயிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட சுகத்தை தருவார். நான் என் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். மரண தருவாயில் நான் இருந்த பொழுது டாக்டர்கள் நினைச்சிட்டாங்க இனிமேல் அவரு பிழைக்க மாட்டார். ஆனா கர்த்தருடைய அற்புத கரத்தையும் அதே மருத்துவர்கள் கண்டார்கள். அதனால்தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண மருத்துவர்கிட்டயே நான் கேட்கும்போது இது அதிசயம் என்று சொன்னார். இது அதிசயம் என்று சொன்னார். தேவன் தொட்டால் அங்க சுகம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை தொட்டு விட்டால் அவனுக்கு சுகம் கிடைப்பது சுலபம். தேவன் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 100க்கு அதிபதி இப்ப என்ன செய்கிறான் என்றால், இயேசு இப்ப கப்பர்நகூமுக்குள்ள வராரு. இந்த கப்பர்நகூம் பட்டணத்துல தான் இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான்.
இயேசு வருவதை இவன் அறிந்து கொண்டதுனால அவன் இப்போ இயேசுவை நாடி ஓடுகிறான். அல்லேலூயா. இயேசு தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அல்லேலூயா. இயேசுவிடம் நம்ம வந்தா நம்முடைய பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு இருக்கிறது. ஆகவேதான் நாம் இயேசுவிடம் ஓடி வர வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதி நல்ல ஒரு காரியத்தை செய்தார். மருத்துவர்களை நாடி இருப்பான், உண்மை. ஆனால் இப்பொழுது பார்க்கிறான், நம்பிக்கை இழக்கல. இயேசு கப்பர்நகூமுக்கு வருகிறார். இந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே அவன் ஓடோடி இயேசுவை சந்திக்க போகிறான். நீங்க கவனிக்கணும், மத்தேயுவினுடைய 8ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா 5ஆம் வசனம், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க நீங்க பாருங்க, லூக்கா 7:3, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, என்ன கேள்விப்பட்டான்? கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட போது உடனே அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். நல்லா கவனிங்க, நமக்கு எந்த நேரம், எப்பவுமே நேரம் நமக்கு கொடுப்பாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. தேவனை கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை கண்டுபிடித்து விடுங்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், 2 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அணுக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுது என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டிய வார்த்தை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தையும் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவரை நாம் சந்திப்பதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, அவருடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்காக. தேவன் நேரத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தை வீணடிக்காதீர்கள். நூற்றுக்கு அதிபதி ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு அதிகாரியாயிருந்தான், ராணுவ அதிகாரியாயிருந்தான். ராணுவ அதிகாரிக்கு தெரியும் நேரம்னா எவ்வளவு விளையாடப்பட்டதுன்னு தெரியும். ராணுவ அதிகாரி ஒரு நாளும் நேரத்தை வீணடிக்க மாட்டான். அவர்கள் மிகவும் ஒழுக்கமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நிச்சயமாவே பாராட்டணும் இந்த நூற்றுக்கு அதிபதியை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நீங்களும் நானும் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நம்ம எப்பவுமே நம்ம விருப்பம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எனக்கு இன்னொரு நேரம் வரும், இன்னொரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி நிர்விசாரமாய் இருந்து விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில அந்த கேர்லெஸ்னஸ் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதா இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோம்பேறித்தனம், அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிர்விசாரம், அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த மெத்தன போக்கு அவங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிறது. தேவனுடைய அதிசயங்களை கண்டு களி கூறுவதற்கு தடையாயிருக்கிறது. ஆனால் நூற்றுக்கு அதிபதி நமக்கு சொல்லி தராரு. என்ன சொல்லி தரா தெரியுமா? நான் யூதன் அல்லப்பா, நான் யூதன் இல்ல, ஆனா யெகோவா தேவனை நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன். நான் ஓடோடி எனக்கு கிடைத்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி ஓடோடுகிறான். வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் என் டாபிக்ல மாறுறேன். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருடைய அதிசயங்களை கண்ட நூற்றுக்கு அதிபதி சில பேர் உண்டு. ஒரு நூற்றுக்கு அதிபதி இவரு. இன்னொரு நூற்றுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில இயேசு தொங்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி அங்க இருந்தான். அவன் ஆண்டவர் மேல ஒரு பக்தி உள்ளவனாக இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அதனால்தான் அவனால இந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சது. இந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கல. இப்ப சிலுவையில இயேசு அவர் மரிக்கிறார். மரித்த உடனே அவன் வார்த்தை என்ன கவனிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54. நூற்றுக்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து
மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றான். இயேசு இப்ப கல்வாரி சொல்ல மறிச்சிட்டாரு. மறித்த உடனே உடனே தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிஞ்சிச்சு. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் எல்லாம் திறந்துச்சு. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். இந்த காட்சியை பார்க்கிறான். பார்த்த உடனே சொல்றான், மெய்யாகவே மெய்யாகவே இவர் யார்? தேவனுடைய குமாரன். இவன் அறிக்கை கவனிங்க, என்ன அற்புதமான அறிக்கை. அப்படின்னா இவன் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் இவன் மனசுல ஒரு பக்தி இருந்துச்சு. இயேசுவை குறித்து நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பான். ஆகவே இயேசுவை குறித்த ஒரு காரியம் அவருக்கு நல்ல எண்ணம் இருந்தபடினால்தான் அவன் தைரியமாய் சொல்ல முடிந்தது, இவர் தேவனுடைய குமாரன். இன்னொரு நூற்றுக்கு அதிபதியை நாம் வாசிக்கிறோம். அந்த நூற்றுக்கு அதிபதி இத்தாலியா பட்டாளத்தின் அதிபதியா இருக்கான். அவன் பேர் கொர்நேலியு. இந்த கொர்நேலியு குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதியும் கர்த்தர் மேல் மிகவும் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். நல்ல உபவாசம் போட்டு ஜெபிப்பான். யூதர்களுக்கென்று ஜெபாலயத்தை கட்டியிருந்தான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நூற்றுக்கு அதிபதி. அந்த நூற்றுக்கு அதிபதியும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றான். தேவனை பார்த்து ஆண்டவரே என்று அறிக்கையிட்டான். அல்லேலூயா. 3 நூற்றுக்கு அதிபதிகள் ஆண்டவரை பார்த்து, தேவனை பார்த்து, இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அறிக்கை செய்தார்கள். அதுல இந்த நூற்றுக்கு அதிபதியும் மிக முக்கியமான ஒரு நூற்றுக்கு அதிபதி. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதிகள் இவ்வளவு பெரிய சிறப்பான காரியம் செய்தாங்களே, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. நான் சொன்னேன், தேவன் அதிசயம் செய்யறதுல பல விதங்கள் கையாண்டார். நேரடியாக ஒரு நபருக்கு அதிசயம் செய்திருக்கிறார். அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அவங்க வியாதியிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவர்களை பார்த்து கேட்பார், நான் உனக்கு சுகம் கொடுக்க முடியுமா என்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. ஆம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுத்துருவார். இது ஒரு விதத்தில் தேவன் கையாளுற விதம். இப்ப இங்க நீங்க பாக்குறீங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்தார். நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவன் மேல் அன்பு வைத்து என் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் அந்த வாஞ்சையை நிறைவேற்றினார். அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். அவனுக்கு பிரியமான அந்த வேலைக்காரனை சொஸ்தப்படுத்தி உயிர் உள்ளவனாய் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு மற்றவர்களுக்கு அதிசயத்தை செய்வார். நாம் யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயத்தை விரும்புகிறோமோ அவங்க வாழ்க்கையில செய்வார். ஆகவே நாம் மிகவும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய பிரச்சனை அவனுடைய சொந்த பிரச்சனை அல்ல, அது அவனுடைய வேலைக்காரனின் பிரச்சனை. அந்த வேலைக்காரனின் பிரச்சனையை கூட தன்னுடைய பிரச்சனையாக கருதி அவன் இயேசுவிடம் கடந்து வருகிறான். இயேசுவிடம் கடந்து வந்து ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த மத்தேயு அதனுடைய 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம், இந்த 2 பகுதியை வச்சு நீங்க என்ன செய்யணும்னா, இது 2த்தையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க படிக்கணும், படிச்சு தியானிக்கணும். அப்பொழுதுதான் இதனுடைய முழுமையான ஒரு பிக்சர் உங்க முன்னாடி வரும். மத்தேயு எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இயேசுவிடம் இந்த நூற்றுக்கு அதிபதி ஓடி வருகிற மாதிரி இருக்கும், நேரடியா பேசுகிறது மாதிரி இருக்கும். ஆனா லூக்கா அவ்வாறாக எழுதவில்லை. லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்று சொன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கப்பர்நகமுக்கு வந்ததை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே யூதருடைய மூப்பர்ல வரவழைத்து எனக்காக போய் ஒரு வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க அவன் என்ன சொல்றது கவனிங்க. 3ஆம் வசனம், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். உடனே யூதருடைய மூப்பர் இந்த செய்தி கேட்ட உடனே பாருங்க, யூதருடைய மூப்பர்கள் இந்த அதிகாரி மேல மிகவும் முகம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா மரியாதை வச்சிருக்காங்க, நல்ல நற்சாட்சி உண்டு. ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதிக்காக இயேசுவிடம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் விண்ணப்பம் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க பாருங்க, அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். எப்படியா? கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்க. ஏன்னா
இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த அளவுக்கு இந்த ஜனங்களை நேசித்திருக்கிறார், இந்த ஜனங்களுக்காக உதவி செய்திருக்கிறார். ஆகவே கருத்தாய் வேண்டிக் கொண்டு என்ன நம்ம சொல்றாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். நீர் இந்த கிருபை அவங்க மேல பாராட்டுறதுக்கு அவன் பாத்திரவனா இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி யூதருடைய மூப்பர்கள் கேட்கிறார்கள். சரி, இப்போ நீங்க கவனிக்கணும், இந்த வேலைக்காரன் சொஸ்தமான இந்த அதிசயத்தை அந்த வேலைக்காரன் அவருடைய வாழ்க்கையில இயேசு செய்தார். செய்ததுக்கு ரகசியம் தான் என்ன? நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் மிக மிக கவனிக்கத்தக்க ஒன்று. இயேசுவே அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை நாம் தியானிக்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி அதை எப்படி கிரியையில செயல்படுத்தினார் என்பதையும் நாம் கவனிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியையுள்ள விசுவாசம் தான் ஜீவன் உள்ளது, அது அதிசயங்களை செய்ய வைக்கும். அப்படி என்றால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தின் கிரியைகள் தான் என்ன என்பதை கவனித்தோம் என்றால், நாமும் அவ்வாறாகவே கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். முதல் காரியத்தை கவனிங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி உடைய விசுவாசத்தின் கிரியைகள்ல முக்கியமான முதல் காரியம், இவன் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். எப்படி இது நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் இயேசுவிடம் வந்து இவனை குறித்து நற்சாட்சி சொல்கிறதை கவனிங்க. லூக்கா 7:5, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். நல்லா கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி ஆகிய இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஒண்ணு. இரண்டாவது, இவன் நமக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். அப்படின்னா இவனுக்கு தேவன் மேல் இருந்த பக்தியை கவனிங்க. முதல் காரியம், பக்தி இல்லாம தேவன் தம்மிடம் இழுத்துக் கொள்ளவே மாட்டார். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அறியுங்கள். ஒரு அறிவு நமக்கு வேணும். என்ன அறிவு? பக்தி உள்ளவனை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். நம்ம தேவ சமூகத்துல வரலாம், பக்தி இல்லாமையும் வரலாம். தேவ சமூகத்துல ஜபிக்கலாம், பக்தி இல்லாமையும் ஜபிக்கலாம். தேவ சமூகத்துல ஆராதிக்கலாம், பக்தி இல்லாமையும் ஆராதிக்கலாம். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவ சமூகத்துல வரும்பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது தேவன் விரும்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பக்தி, பக்தி, பக்தி. பக்தி என்பது தேவன் மேல் நான் வைக்கும் ஒரு அன்பு. இவன் ஒரு யூதன் அல்ல, ஆனால் யூதர்களின் தேவனாம் யெகோவா தேவனுக்கு அவன் எப்பொழுதுமே அன்புள்ளவனாயிருந்தான். அவருடைய ஜனங்களை நேசித்தான். ஜனங்களை நேசித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டி தந்தான். இவன் விசுவாசத்தின் கிரியை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஏதோ ஒரு நாள் செயல் அல்ல, இவன் வாழ்க்கையிலேயே இந்த கிரியைகள் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையான பக்தி நமக்கு ஆண்டவர் மேல் இருக்கிறதா? பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த மனிதனை தேவன் ஏதோ இந்த நாள்ல தெரிந்து கொண்டதில்ல. என்றைக்கு அவனுக்கு தேவன் மேல் பக்தி இருந்ததோ அன்றைக்கே என் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி போல தேவன் மேல் ஒரு பக்தி நமக்கு வேண்டும். இரண்டாவது கவனிங்க, இவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று நீங்க கவனித்தீங்கன்னா, இவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். இவனுடைய விசுவாசத்தின் கிரியையில என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் இருக்கிறது. எப்படி இதை நாம் அறிகிறோம்? லூக்கா எழுதும்போது இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய ஒரு விசேஷித்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நூற்றுக்கு அதிபதியினுடைய பிரியமான வேலைக்காரன். அப்படின்னா இதன் மூலமாக என்ன நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் லூக்கா? இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை மிகவும் அதிகமாய் அன்பு கூர்ந்தான், மிகவும் அதிகமாய் நேசித்தான். அவன் விண்ணப்பத்தை அனுப்பும் பொழுது, விண்ணப்பம் செய்யும் பொழுது
ஆண்டவர்ட்ட எப்படி விண்ணப்பம் செய்யணும் தெரியுமா? என் வேலைக்காரன், என் வேலைக்காரன். இந்த என் வேலைக்காரன் என்று சொல்லும்போது தன்னோடு அவன் இணைத்து பேசுகிறான். அவனுக்கு தன்னுடைய வேலைக்காரன் மேல ஒரு அளவற்ற அன்பு இருந்தது. ஒரு நல்ல அன்பு அவன் காட்டினான். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இவன் அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படிந்தான். ஆமென். மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதிலே தேவன் 2 பிரதான கட்டளை குறித்து பேசுகிறார். அந்த 2 பிரதான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்ல, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இப்படி சொல்லிட்டு நிக்கல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இவ் 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்ப முதலாவது கவனிங்க, இந்த 100க்கு அதிபதி முதலாவது தேவனை நேசித்தபடினால்தான், யெகோவா தேவனை நேசிச்சு அன்பு கூர்ந்தபடினால்தான் அவருக்கென்று ஒரு ஜவாலயத்தை கட்டினான். அவருடைய ஜனங்களை நேசித்தான். அப்ப முதலாவது தேவனுக்கு அன்பு கூர்ந்தான். 2வது அவன் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறவனாக இருந்தான். தன்னை போல தன் வேலைக்காரனை நேசித்தான். இந்த வேலைக்காரனை நேசித்தபடினால வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே சொல்லுகிறார், இந்த 2 கற்பனைகளையும் ஒரு மனிதன் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டா நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அதுலதான் அடங்கி இருக்கு. எதற்காக யூதர்கள் பிரயாசப்பட்டார்களோ அதை இந்த மனிதன், இந்த 100க்கு அதிபதி அழகாக முடித்து விட்டான். ஏன்னா யூதர்கள் எப்படியாவது தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் முழுமை அடையணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து ஓடி வந்தாங்க. இங்க கேட்ட ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு நியாய சாஸ்திரி. அவனுக்கு தேவன் போதிக்கிறாரு. ஆனா 100க்கு அதிபதிக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தான். அப்போ முழுமை அடைந்தவனாய் காணப்படுகிறான். 2வது காரியங்க, இதனுடைய இன்னொரு விசேஷத்தை கவனிங்க. இவன் தன்னை போல தன் வேலைக்காரன் நேசித்தபடினால், அன்பு கூர்ந்தபடினாலே தேவனுடைய பிரதான கட்டளையை கீழ்ப்படுகிறான். தேவனுடைய பிரதான கட்டளை கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும் கவனித்தீங்கன்னா, லூக்கா அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நியாயசாஸ்திரிட்ட ஆண்டவர் மீண்டும் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இங்க நியாயசாஸ்திரியே என்ன சொல்றானா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்று சொல்லி இயேசு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறான். இயேசு என்ன கேள்வி கேட்டாரு? இவன் இயேசுவிடம் வரும்போது சொல்றான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். உடனே இயேசு என்ன கேள்வி கேட்டாரு? நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டாரு. உடனே அதுக்கு இந்த பதில் கொடுத்தான். பதில் கொடுத்த மாத்திரத்துக்கு பிறகு பாருங்க, இப்ப இயேசு சொன்னதை தான் நீங்க கவனிக்கணும். இயேசு சொன்னதை மிகவும் கவனித்திருக்க வேண்டும். 28ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். 2வது கவனிங்க, நம்ம தேவனுடைய பிரதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம வாழ்க்கையில கையாளும் போது, அன்பு தேவன்கிட்ட அன்பு பாராட்டி பிறனிடத்தில் அன்பு பாராட்டும் போது நாம் மறிக்க மாட்டோம். நம்ம என்னாவோம்? பிழைப்போம். அல்லேலூயா. நாம் பிழைக்கத்தக்கதான ஒரு கட்டளை இது. 3வது கவனிங்க. யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இது ஒரு ராஜரிக பிரமாணம் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அடுத்த சொல்றாரு, நீங்க நன்மை செய்வீங்கப்பா. யாருக்கு நன்மை செய்வீங்க? உங்களுக்கே நன்மை செய்வீங்க. 100க்கு அதிபதி பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் முழுமையை பெற்றார், தீர்க்க தரிசனத்தின் முழுமையை பெற்றார், அதனுடைய சாராம்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுவிட்டார். அதே போல 100க்கு அதிபதி ஜீவனையும் பெற்றுவிட்டார், பிழைத்தார்,
அது மட்டுமல்ல, தனக்கே நன்மை செய்தார். ஹalleluya! எத்தனை அற்புதமான காரியம் கவனிங்க. அப்போ இவன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். ஹalleluya! நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம். இவன் நியாயப்பிரமாணத்தை மீறல. எழுத்தின்படி உள்ள நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்த விதத்திலே அதை நிறைவேற்றினான். ஹalleluya! எவ்வளவு நல்ல மனிதன் பாருங்க. அவன் எழுத்திலே மாத்திரமல்ல, ஆவியிலும் அதை நிறைவேற்றுகிறான். எவ்வளவு நல்ல மனிதன். இன்றைக்கு நம்ம நூற்றுக்கு அதிபதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம், அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். மூன்றாவது காரியம் கவனிங்க. இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அவன்கிட்ட காணப்பட்ட நல்ல ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? மனத்தாழ்மையுடைய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எப்படி இதை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பாருங்க, மத்தேயுவினுடைய 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. ஆண்டவரே, இயேசு எப்படி கூப்பிடுறான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதுக்கு பிறகு கவனிங்க, 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். முதல்ல நீங்க இந்த 2 பகுதியை வச்சு தியானிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல இயேசுவிடம் செய்தி யார் மூலம் அனுப்புறான்? யூதர்களின் மூப்பர் மூலம் அனுப்புறான். என்ன சொல்லி அனுப்புறான்? என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என் வேலைக்காரனை சொஸ்தமாக்குவதற்கு என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். இது முதல் செய்தி. செய்தி கேட்ட மாத்திரத்துல இயேசு என்ன செய்தார்? இயேசு சொன்ன காரியத்தை கவனிங்க. மத்தேயு 8:7 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இயேசு இப்ப என்ன சொல்றான்? எஸ், நான் வாரேன். நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு இப்போ நோக்கி வராரு. நோக்கி வர்ற செய்தியை யார் கேட்டா? நூற்றுக்கு அதிபதிக்கு இந்த செய்தி வந்துருச்சு. இப்ப இயேசு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, தன் சிநேகிதரை அனுப்புறான். பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல. பாருங்க, சிநேகிதரை அனுப்பிச்சு என்ன செஞ்சான்? நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம், நான் அதுக்கு பாத்திரம் இல்ல. வீட்டுக்கு வர வேண்டாம்னா என் வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்ல, அந்த அர்த்தத்துல சொல்ல. ஏன்னா நல்லா கவனிங்க, இதுதான் அவனுடைய மனத்தாழ்மை. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே. இயேசுவை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவரே என்று சொல்லுகிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. இயேசு வீட்டுக்கு வர தெரிஞ்ச உடனே இவன் நினைக்கிறான், நான் இதுக்கு தகுதியுடையவன் அல்ல. நூற்றுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிகாரமுடைய ஒரு மனிதன். ஆனா இந்த மனிதன்ட்ட என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் இல்ல, அகங்காரம் இல்ல. நல்ல அதிகாரம். ரோம சாம்ராஜ்யம் அதிகாரத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா இவனுடைய அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவன் சொல்றான் 8ஆம் வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். சிநேகிதர்கிட்ட சொல்றான், நீங்க போய் இயேசுவிட்டு சொல்லுங்க, நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட இருக்கேன், ஆனா எனக்கு கீழே அதிகாரத்துக்கு உட்பட்டவன் நிறைய சேவகர்கள் உண்டு. நான் ஒரு சேவகனை பார்த்து போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான், நான் என்ன சொல்றேனோ அப்படியே நிறைவேற்றுறேன். ஏன்னா ஆர்மியில இருக்கும்போது நல்லா கவனிங்க, ஆர்மியில ஒரு கமாண்ட் கொடுத்துட்டா, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா, ஒரு கட்டளைன்னு ஒரு மேலதிகாரி கொடுத்தடா, அவருக்கு கீழ் இருக்கிற எல்லா போர் சேவகர்களும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது. இது ராணுவத்தின் ஒழுங்கு. ராணுவத்துல மட்டும் நீங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்க முடியாது. அதிகாரி இதை செய்ய சொன்னா செய்யணும். போர் சேவகர்கள் அப்படியே கீழ்ப்படுகிற குணமுடையவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டதுதான் ராணுவத்தின் கட்டுப்பாடு. அதனால இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும், சாதாரண மனிதனாகிய என் வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்குனா, நான் சொல்லும் போதே என்னுடைய வேலைக்காரன் வேலை செய்யறானா, சர்வலோகத்தின் அதிபதி இயேசு எப்படி அறிக்கையிடுறான் பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், சகல அதிகாரம் உடையவர் நீர்.
அப்படின்னு அறிக்கை செய்துட்டு சொல்றான், ஐயா, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சுஸ்தமாயிடுவான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதிகாரம் இருந்துச்சு அவன்கிட்ட, ஆனா ஆணவம் இல்ல, அகங்காரம் இல்ல. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் தெரியுமா? வெறுமையுள்ளவர்களுக்கு என் தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மையுள்ளவர்களுக்கோ அதிகமாய் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இதுல இவனுடைய இந்த வார்த்தை, இவனுடைய தாழ்மையை பார்த்துட்டு இயேசுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு அவனுடைய இந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார். எப்படிப்பட்டாரா? ஆச்சரியப்பட்டார். இந்த விஷயத்தை நான் யூதர்களுக்கு நான் பார்க்கலையே. ஆச்சரியப்பட்டார். நீங்க நல்லா கவனிங்க. இயேசுவை ஆச்சரியப்படத்தக்க ஒரு தாழ்மை இந்த நூற்றுக்கு அதிபதியிடம் இருந்தது. இன்னைக்கு நமக்கிட்ட இயேசு நம்மை கண்டு ஆச்சரியப்படத்தக்க ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கிறதா? ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ள நம்ம பழகணும். இந்த மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, அங்கே ஞானி எழுதுகிறார், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நல்ல கவனிங்க. நூற்றுக்கு அதிபதியிடம் தாழ்மை காணப்பட்டது, தேவனுக்கு பயப்படுகிற சுபாவம் காணப்பட்டது. அதனால்தான் அவன் தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். தேவனுடைய கற்பனைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறான் என்றால் அவன் தேவனுக்கு பயந்திருக்கிறான் என்று அர்த்தம். தேவன் கொடுத்த ராஜரிக பிரமாணத்தை தன் வாழ்க்கையில அவன் அபியாசப்படுத்துகிறபடினாலே, அவன் கையாளுகிறபடினாலே அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, அவன்கிட்ட தாழ்மை இருக்கிறது, தேவனுக்கு பயப்படும் பயமும் இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்தால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். பாருங்க, என் ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, விலையேறப்பட்ட ரட்சிப்பு என்னும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, அவனுக்கு தம்முடைய மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. தம்முடைய சுபாவத்தை கொடுத்தார், அவனை கனப்படுத்தினார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தார், அவனுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்தார். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? இது அவன்கிட்ட காணப்பட்ட மனத்தாழ்மை. இப்ப இந்த மனத்தாழ்மையோடு இருக்கிற ஒரு மனிதன் அடுத்தது என்ன செய்யறான் என்று கவனித்தீங்கன்னா, அடுத்த அவனுடைய விசுவாச கிரியனுடைய அடுத்த பக்கத்தை கவனிங்க. இவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. அவன் இயேசுவிடம் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? தன் சிநேகிதன் மூலமாக இயேசு அவன் வீட்டுக்கு வருகிறார். வரும்பொழுது ஒரு செய்தி சொல்லி அனுப்புறான். என்ன அனுப்புறான்? 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல கவனிங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்னைக்கு அநேகர் என்ன நினைப்பாங்கன்னா, ஊழியக்காரவங்க தலைமையில கை வச்சு ஜோம்னா சுகம் கிடைக்கும்னு நினைப்பாங்க, அதிசயம் நடக்கும்னு நினைப்பாங்க. நடக்குது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, நடக்காது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்கள் கரத்தை வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். இதை நான் மறுக்கவில்லை. ஆனா இந்த மனிதனுடைய விசுவாசத்தை கவனிங்க. இயேசு அவருடைய வேலைக்காரரை தொட்டு சுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே நீங்க சொல்லும், தூரத்துல இருந்தே சொல்லும், பக்கத்துல இருந்து கூட இல்ல, என் வீட்டுக்குள்ள வந்துதான் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமா. என்ன விசுவாசம் பாருங்களேன், என்ன விசுவாசம்! இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா அதனுடைய 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவினுடைய விசுவாசத்தை மெச்சி பேசுறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை.
நல்ல கவனிங்க. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குன்னா அது நம்முடைய விசுவாசமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர்க்கு எழுதும்போது சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். இந்த 100க்கு அதிபதி கிட்ட காணப்பட்ட விசுவாசம் அவனுக்கு தேவ பிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. தேவன் இந்த 100க்கு அதிபதியில மிகவும் பிரியப்பட்டார். சொன்னாரு, நான் யூதர்களுக்குள்ளேயே இந்த விசுவாசத்தை காணலப்பா, அவ்வளோ பெரிதான விசுவாசம் உடையவனாய் காணப்படுகிறான். அவன் ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறானா, நான் விசுவாசிக்கிற இயேசு நான் எதை கேட்கிறேனோ அது நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார் என்று சொல்லி அதை கொடுப்பதற்காக வல்லமையுள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்து சொல்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நமக்கிட்ட இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் மாறிடும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நம்முடைய அதிசயங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குதா? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. பாருங்க, இந்த காரியம் இந்த 100க்கு அதிபதி கிட்ட இருந்தபடியினால்தான் தேவன் அவனுக்கு முதலாவது ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. யாருக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? இந்த 100க்கு அதிபதிக்கு முதல்ல ரட்சிப்பு கொடுத்தார். 100க்கு அதிபதிக்குள்ள ஒரு நல்ல ஒரு தேவன் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா பாருங்க, அது இங்க லூக்கால நீங்க பார்க்க மாட்டீங்க, மத்தேயுல பாப்பீங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம், அதுல இயேசு சொல்றது கவனிங்க. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறார்? அதான் மிக கவனத்திற்குரியது. என்னது? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படி சொல்லிட்ட பிறகுதான் பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. இதையும் நீங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? இப்ப இந்த சிநேகிதர் மூலம் தான் சொல்றாரு. அந்த சிநேகிதர்கிட்ட சொல்லி திருப்பி சொல்ல அனுப்புறாரு. அதான் நடக்குது. இப்ப நல்லா கவனிங்க. இதுல இயேசு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லி தர்றாரு. என்ன சொல்லி தந்தாரு? 100க்கு அதிபதிக்கு கிடைக்கிற பெரிதான ஒரு பாக்கியத்தை கவனிங்க. அவன் பரலோக ராஜ்யத்துல பந்தி இருக்கிறவர்களின் கூட்டத்துல இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. யூதர்களை நீங்க பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. எங்களுக்கு தான் தேவ பக்தி இருக்கு, எங்களுக்கு தான் தேவன் உண்டு, எங்களுக்கு தான் ஆராதனை உண்டு என்று சொல்லி யூதர்கள் மெச்சி பேசிக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் யூதர்கள் மத்தியில என்ன சொல்லி தந்தார் தெரியுமா? யூதர்கள் யாரெல்லாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல பந்தி இருக்கிறதுக்கு பாக்கியம் பெற்றவர்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் இழந்துட்டாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, ராஜ்யத்தின் புத்திரரோ 12ஆம் வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஏன் தள்ளப்படுவார்கள்? அவிசுவாசத்தினாலே. இயேசுவை நம்பல, இயேசு மேல உண்மையான பக்தி கிடையாது, இயேசுடைய கற்பனைகளுக்கு உண்மையா கீழ்ப்படியவில்லை, இவர்கள் இயேசுவுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை, இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஆகவே இவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அவிசுவாசத்துல இருப்பாய் என்றால், அவிசுவாசத்திலேயே நீ ஜீவிப்பாய் என்றால் நீ பிழைக்க மாட்டாய், எரி நரகம் தான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கு சொல்றாரு. ஆனா இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியான். அவனை குறித்து தேவன் சொன்னாரு, உன் விசுவாசம் பெருசுபா. ஆண்டவர் அவனை மெச்சிக்கொள்றா. பாருங்க, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லிட்டு சொன்னாரு. அவனுக்கு கிடைக்க போகிற ஸ்லாக்கியத்தை பற்றி பேசுறாரு. இந்த 100க்கு அதிபதி யாரோட பந்தி இருக்க போறான் தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருக்க போகிறான். அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற ஒரு மனிதனாய் மாற்றப்பட்டான். இயேசு தாமே சொன்ன வார்த்தை. நல்லா கவனிங்க. பரலோகத்தின் சொந்தக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, 100க்கு அதிபதி, நீ எங்க வர போற? பரலோகத்துக்கு, என் ராஜ்யத்துக்கு நீ வர போறப்பா.
என் ராஜ்யத்தின் பிள்ளைப்பா நீ. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நூற்றுக்கு அதிபதி கிடைச்சுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இதே வார்த்தை நம்மளை பார்த்து ஆண்டு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். நல்லா கவனிங்க. நூற்றுக்கு அதிபதி காணப்பட்ட அந்த விசுவாசம் கர்த்தர் பார்த்தாரு, அதை அங்கீகரித்தார். பாருங்க, இந்த மனிதன் ஆண்டவரை தொழுது கொண்டான். விசுவாசித்தது மாத்திரமல்ல, தொழுது கொண்ட ஆண்டவரே என்று சொல்லுகிறான். யார் ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? வசனத்தை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வசனத்தை வாசிக்கலாமா? அவரை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை மேசியாவாக விசுவாசித்தான், ஆண்டவராக விசுவாசித்தான். இன்னும் இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கவே இல்லை. ஆனா அவன் விசுவாசிச்சது பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். யூதர்கள் கூட விசுவாசிக்கல, ஆனா இவன் விசுவாசிக்கிறான். இயேசுவ ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யூதனாய் இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவரையும் என்னவா மாத்துவாரு? ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாத்துவாரு. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி ஆண்டவர் விசுவாசத்தை கவனிங்க. இதே ரோமர் 10:9 கூறப்பட்டபடி அவன் என்ன செய்யறான்? கர்த்தராகிய இயேசுவை தன் வாயினால் என்ன செஞ்சான்? அறிக்கையிட்டான். என்ன அறிக்கையிட்டான்? நீர்தான் ஆண்டவர், நீர்தான் என் இரட்சகர் அப்படின்னு அறிக்கையிட்டான். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று தன் இருதயத்தில் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். ஒருவேளை இன்றைக்கு நாம விசுவாசிக்கிறோம், ஆனா அவன் விசுவாசத்தினாலேயே அறிக்கை செய்தான். அல்லேலூயா. இயேசு தனக்காக மரிக்க வந்த இரட்சகர் என்பதை அறிந்தபடினாலே அவன் விசுவாசித்தான். நீர் மரிப்பீர், ஆனா உயிரோடு எழுவீர். இப்படி அவன் விசுவாசித்த படினாலே அவனுடைய இருதயத்துல என்னாச்சு? அந்த விசுவாசத்தினால நீதி உண்டாயிற்று. அல்லேலூயா. நீதி உண்டதுன்னு மட்டும் அவன் ரட்சிப்பு உண்டாக என்ன செஞ்சான்? அதை அறிக்கை செஞ்சான். தேவனுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். அதனால்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. இது கிரியையினால உண்டாகல. அதனால நூற்றுக்கு அதிபதிக்கு நல்லா தெரியும், என்னுடைய சொந்த முயற்சியினால நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. சொந்த முயற்சியினால, நல்ல விஷயத்தினால, நல்ல காரியம் செய்ததுனால நான் தேவன் அந்த அதிசயத்தை நான் பெற முடியாது. இவன் என்ன செய்தானா? கர்த்தரை முழுமையா நம்பினான். ஆனா முழுமையா நம்பினதுனால கிரியை செய்தான். அது தேவனுடைய ஈவு என்று மாத்திரம் நம்பினபடினால தேவன் அவருக்கு அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தார். இந்த காரியம் நடந்த உடனே பாருங்க, இப்படி அவன் விசுவாசித்து தேவனை நம்பினபடினால வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசத்தை என் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்தினார். கனப்படுத்தின தேவன் என்ன செய்தார்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கவனிங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இதேதான் லூக்காவும் குறிப்பிடுகிறார். லூக்கா குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகிறார் கவனிங்க. அவர் சொல்றாரு 10ஆம் வசனம், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இந்த அதிசயத்தை இந்த சிநேகிதர்கள் கண்டார்கள், இந்த வேலைக்காரர்கள் கண்டார்கள். நூற்றுக்கு அதிபதி கண்டான். மரண படுக்கையில் இருந்த வேலைக்காரன் சொஸ்தமானதை பார்த்தான். தேவனுக்கு மகிமை செலுத்தினான். ஏன் சொன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல காணப்பட்ட அந்த பெரிதான விசுவாசம் தான் அவனுக்கு இந்த அதிசய செயலை செய்ய வைத்தது. சோ மீண்டும் தேவசமத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நூற்றுக்கு அதிபதி போல அவனுடைய அந்த வாழ்க்கை முறையை நாம் தியானித்து நாமும் ஆண்டவரிடத்தில் இவ்வளமாக விசுவாசத்தை நாம் வைக்க நாம் முயற்சிப்போம். நாமும் தேவன் மேல் பக்தி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். நாமும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பயபக்தியா இருப்போம்.
அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுப்போம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்க பழகிக்கொள்வோம். இப்படி நம்ம விசுவாசிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்ய இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நிச்சயம் செய்வார். தேவன் தாமே நமக்கு கிருபைகளை தருவாராக.